எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து வேஸ்ட், எதுக்கும் ஆகாத பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அதே நிதித்துறை செயலாளர் நாராயணன் என்பவர் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து வர்றதுனால பட்ஜெட் குறித்து ஒரு விமர்சனம் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த பட்ஜெட்டில் உப்பும் இல்லை காரமும் இல்லை அப்படின்னு சொன்னபோது அப்போ கலைஞர் அவருடைய மாநிலம் என்ன சொன்னார்னா, தாவேக்காவை சேர்ந்த திரு சி.டி. நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஜீரோ பட்ஜெட், மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த திட்டமுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தால் கூட அதை முழுமையாக உள்வாங்கி அதில் வந்து சாதக பாதகங்கள்லாம் பார்க்கறதுக்கே நாட்கள் இருக்கும். அப்போ இப்போ புரியுதுங்களா, இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். நிர்மல்குமாருக்கு என்ன வந்து நாலேஜ் இருக்க போது? கடன் சுமை, கடன் வாங்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக தமிழ்நாடு அரசு வந்து வாங்கிட முடியாது. வயா சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியாக தான் வரணும். நேரடியாக வந்து கடன் வாங்கிட முடியாது. அதுக்கு சில ஒரு ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. மத்திய அரசு வழியாக தான் அந்த கடன் தொகையை வரணும். அங்கேருந்து சில கன்கரன்ஸ் ஆனால் தான் வர முடியுமே தவிர நேரடியாக அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் மத்திய அரசு தெரியும். அதனால தான் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா கடன் சம்மந்தமாக பேசவே மாட்டாங்க. தேர்தலுக்கு இந்த 2 மாதம் தான் இருக்குது. தேர்தலுக்கு இந்த 2 மாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியாவது மக்களுக்கு பயனளிக்கிற திட்டத்தை தான் கொடுப்பாங்க. அதோடைய வீச்சு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபாய் விழுந்துச்சு. உங்கள் அக்கௌண்ட்டு விழுந்துச்சான்னு தெரியல, 5000 ரூபாய் வந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் விழுந்துருச்சு. அப்போது மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த பட்ஜெட் குறித்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு வரும்போது பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் கேட்டால் போகிற போக்கில் வந்து இந்த மேனா என்ன சொன்னார், மேனா மேல வார்த்தையே அந்த சொல்லாடலே இதுக்கு நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் பட்ஜெட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் வந்து பேசியிருக்கிறாங்க. பல்வேறு தலைவர்களும் பல்வேறு கட்ட விமர்சனங்களை வந்துட்டு வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து வேஸ்ட், எதுக்கும் ஆகாத பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? சொல்லலாம். எப்பயுமே வழக்கமாக வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஆளும் கட்சியோட பட்ஜெட்டை வந்து என்னைக்கு வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. எப்போவுமே குறைகள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா, இந்த பட்ஜெட்டே வந்து முழுக்க முழுக்க அதிகாரிகளால் வந்து உருவாக்கப்படுறது தான். அமைச்சர்களுடைய ஆலோசனை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் இப்போ கலைஞர் போன்ற வந்து முதலமைச்சர்களும் சரி, அனுபவம் வாய்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேர்த்துக்கோங்களேன், அவரும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு முதலமைச்சர் தான். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய பயணம் வந்து நீண்ட நெடிய பயணம் போது இருக்கும். நான் எடப்பாடி பழனிசாமி நான் குறைச்சி மதிப்பில்லை. அந்த விமர்சனங்கள்லேருந்தே இவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை வந்து கலைஞர் வந்து பட்ஜெட் உரை தாக்கல் செய்யும்போது 89-90 வாக்கள் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, விமர்சனங்கள் வைக்கும்போது எதிர்க்கட்சி தரப்பில், அதாவது அதிமுக தரப்பில், ஜெயலலிதா தரப்பில் இருந்துச்சுங்களா, அதிமுக தரப்பில் கேட்டால் நாவலர் நெடுஞ்செழியன் நினைக்கிறேன். அவர் வந்து யார் வந்து ஒரு முக்கிய, ஏன்னா வந்து நிதியமைச்சர் அவங்க தானே அதிமுக பீரியடில் வந்து, இந்த பட்ஜெட்டில் வந்து உப்பும் இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. உடனே அது கலைஞர் வந்து அவருக்கே உள்ள அந்த நகைச்சுவை வானிலையில் என்ன சொன்னார், நீங்கள் எந்த சமையல்காரரை பயன்படுத்துறீங்களோ அதே சமையல்காரர் தான் நாங்களும் பயன்படுத்தணும்னு சொன்னார். அதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் என்ன சமையல்காரரை பயன்படுத்தினா அதே சமையல்காரர் தான் நானும் பயன்படுத்தணும்னு சொன்னால் என்ன பண்ணால், ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து அப்போ வந்து நாராயணன் பேர், அவர் தான் நிதித்துறை செயலாளர். ஸோ நாராயணன் வந்து ஐஏஎஸ் நிதித்துறை செயலாளர். 89க்கு முன்னதாக அவர் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து தொடர்றார். அவர் தொடர்ந்து வந்து நிதித்துறை செயலராக இருக்கிறாரு. ஐஏஎஸ் நாராயணன் ஐஏஎஸ் நிதித்துறை செயலர் அவர். ஸோ அவர் வந்து ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் மாற்றிக்கலை. இப்போல்லாம் வந்து அடியோடு புரட்டி போட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆட்சி மாறினவுடனே டோட்டலாக இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள், இப்படி தான் எல்லா ஆட்சிகளும் மாறி நடந்துருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்த, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அதே நிதித்துறை செயலாளர் நாராயணன் என்பவர் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து வர்றதுனால
பட்ஜெட் குறித்து ஒரு விமர்சனம் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன கேட்டால், இந்த பட்ஜெட்டில் உப்பும் இல்லை காரமும் இல்லை அப்படின்னு சொன்னபோது, அப்போ கலைஞர் அவருடைய மாநிலம் என்ன சொன்னார்னா, நீங்கள் எந்த சமையல்காரரை பயன்படுத்தினோ அதே சமையல்காரர் தான் நானும் வந்து பயன்படுத்தியிருக்கேன், உப்பு இல்லை காரம்னு சொல்லி அவர் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஸோ அதை ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது, நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நிதி ஆளுமை இல்லை இருக்குன்றதை நான் சர்டிஃபிகேட் பண்ண வேண்டியது இல்லை, இது பரவலாக எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் அடிப்படையில் வந்து எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வந்து இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமாக என்னென்னலாம் வந்து பிணக்குகள் இருக்குது, எப்படி எந்த நிதியை எதில் பயன்படுத்த முடியும், என்ன வருவாய் இருக்குது, எவ்வளோ கடன் சுமை இருக்குது, இது எதிர்காலத்தில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், என்ன வந்து மக்களுக்கு சரியான முறையில் போய் எது ரீச் ஆகும், எதை செய்யலாம், இப்படி எல்லா முடிவுகளுமே எடுக்கிறதுன்னு கேட்டால் அரசியல் முடிவுகள் வந்து முதலமைச்சரும் அமைச்சர்கள் எடுத்தால் நிதி அமைச்சர் எடுத்தால் கூட அங்கே உள்ள அந்த பொருளாதார கணக்கு இருக்குல்ல, ஸோ அந்த அக்கௌண்டிங் நாலேஜ், ஸோ அந்த அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் இருக்கும். இது அடிப்படை உண்மை. இது பல பேருக்கு பேச தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க, ஜெயலலிதா வழக்கில் இருவேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து சிறைக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி மாற்றம் நடந்த பிறகு இன்னொரு நீதிபதி வராரு. இப்போ குன்கா வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அதே இன்னொரு குமாரசாமின்னு ஒரு ஜட்ஜு வந்து அந்த தீர்ப்பை வந்து மாற்றுறாரு. அதுதான் சொல்லுவாங்களே குமாரசாமி கணக்குன்னு கூட சொல்லுவாங்க, காந்தி கணக்கு மாதிரி குமாரசாமி கணக்கு. ஸோ இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, அடிப்படையில் இப்போது வந்து ஒரு நீதியரசராக வராங்கன்னா அவங்க எல்லா துறையிலும் வல்லுநராக இருக்கணுன்றது சாத்தியப்படாது. அப்போ சில நேரங்களில் வந்து ஒரு சிலருக்கு அந்த பற்றாக்குறை, அதாவது அந்த கிரைசிஸ், ஏதாவது அந்த அக்கௌண்டிங்கில் வந்து நாலேஜ் இல்லைன்னா அவங்க வந்து அது சம்மந்தமான நிபுணர்கள்கிட்ட கேட்டு அவங்கள்ட்ட விளக்கம் பெற்று அதை சட்டப்படியாக பதிவு செய்து கூட அதுக்கப்புறம் கூட வந்து தீர்ப்பு வழங்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. அப்போ நிதியமைச்சராக வராருன்னா அவருக்கு எல்லா சர்க்கிள்லையும் அவருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அது வந்து வருவாய்த்துறை, அதாவது நான் நிதி ஆளுமை தொடர்பாக சொல்கிறேன். அப்போ இந்த பட்ஜெட் உரையை வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் பண்ணுறது இல்லை, அதிகாரிகள் தான் பின்னிருந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்று பக்கபலமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஆலோசனை பெற்று செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாவேக்காவை சேர்ந்த திரு சிடி நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஜீரோ பட்ஜெட் மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த திட்டமுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரு அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் 10ஆம் பசுலைத்தனமாக சொல்கிறதுன்றது. இது 10ஆம் பசுலைத்தனமானு சொல்லுவாங்கள்ல, இப்போ எப்படி எடப்பாடி சொன்ன பாருங்க மேனா மினிக்கினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு 10ஆம் பசு போகிற போக்கில் அப்படி வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் இன்டெப்த்தாக வந்து சொல்லணும். எந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட்டில் வந்து எந்த அம்சம் வந்து எல்லா அம்சமுமே வந்து போகிற வழியில் கேட்டால் இது எல்லாமே மக்களுக்கு இது பலனளிக்காது. நான் கேட்குறேன், எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு அரசாக இருந்தாலும், அதுவும் குறிப்பாக இன்னும் சில நாட்கள் மாதங்கள் சில மாதம் கிடையாது, 1-2 மாதங்களில் தேர்தல் வருது. இந்த சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு பலனளிக்காத ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண முடியுமா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிற வந்து ஒரு 20 நிமிஷத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து முற்றிலுமாக பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எப்படியோ அப்படி தான் வந்து 2 நிமிஷம் பைட்டு கேட்ட உடனே இதுக்கு மக்களுக்கு வந்து பலனளிக்காது. இதில் எவ்வளோ அம்சங்கள் இருக்குது, அதை வந்து முழுமையாக பட்ஜெட்டை வந்து முழுமையாக படிக்கிறதுக்கே வந்து இன்று மாலை வரைக்கும் தேவை. என்ன தான் இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தால் கூட அதை முழுமையாக உள்வாங்கி அதில் வந்து சாதக பாதகங்கள்லாம் பார்க்குறதுக்கே நாட்கள் இருக்கும். அப்போ இப்போ புரியுதுங்களா, இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். நிர்மல்குமாருக்கு என்ன வந்து நாலேஜ் இருக்க போகுது நான் கேட்குறேன் பட்ஜெட் சம்மந்தமாக. அப்போது அதுக்காக நான் வந்து எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்ல, கொஞ்சம் நிதானமாக படிச்சுட்டு தான் அது முடிவு பண்ணோம். இந்த அம்சம் வந்து மக்களுக்கு பலனளிக்கும், இந்த அம்சம் வந்து மக்களுக்கு பலனளிக்காது, இது தொலைநோக்கு பார்வையோட கொண்டு வந்த திட்டம், இப்படியும் வந்து சொல்ல முடியும். என்னென்னா வேணால் இப்படி சொல்லலாம். இந்த அரசு வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து பெருசாக இதில் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டாங்க, இந்த 4.5 வருஷத்தில் வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க, இப்போ என்ன வந்து பெருசாக வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒன்றா வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க கேட்டிங்கன்னா வந்து ஆர்டிஐயில் போடுங்க, என்னென்ன வாக்குறுதியெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோன்றதை நாங்கள் வந்து நீங்கள் ஆர்டிஐ தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் பதில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. கூடுமான வரையிலும் இந்த அரசு வந்து சொல்லலாம் வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரி குறைகள் ஒன்றா சொல்லலாமே தவிர, ஆனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா புரிஞ்சுங்க, இந்த அரசு இந்த துறையில் இத்தனை 100 கோடி இத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க
அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கான்கிரீட்டான இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. இதுதான் மிகப்பெரிய சாபக்கேடு. நான் சொல்கிறது பாரபட்சம் பேசுகிறோமா, இந்த எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வந்து இங்கே இன்னும் புதுசாக முளைச்ச ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க இல்லையா, அந்த நிர்மல் குமார் தாவேக்கா கும்பலோ யாராவது வந்து கான்கிரீட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த துறையில் இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு, நீங்கள் கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க, கடன் சுமை ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடனும் ஆகிருக்குமா, கடனும் ஆயிருக்கு, டெவலப்பிங்கும் நடந்திருக்கு. நான் திருச்சி போகிறேன், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து கிளாம்பாக்கத்தில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஊருக்கு இந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. போய் பார்க்குறேன், மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு. நான் சொல்கிறது குறிப்பிட்டு தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இடங்களிலும் வேலைகள் நடந்திருக்கு. நான் வந்து இப்போ ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க, டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெவலப்மெண்ட்டையும் சேர்த்து பேசணும். கடனும் ஆயிருக்கு, கடனும் டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்கள்ல, 1.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க, அதை நீங்கள் 3 லட்சம் கோடியாக கடன் ஆக்கினாங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. யார் பண்ணது? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பண்ணார். வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ திமுக அரசு வந்து இப்போ 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கோடி கடனாச்சுன்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்பாங்களா? ஏன் இந்த டைலாக், எந்த டைலாக் இந்த இப்போ எடப்பாடி வச்சுருக்காருல இந்த ஒரு வசனம் கேட்டால், கடன் அதிகமாகிடுச்சு, கடன் சுமை அதிகமாகும் போது வரி சுமையும் வந்து மக்கள் மேலே வந்து விழணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதே டைலாக் வந்து கூட்டணி கட்சியை சொல்லுங்கள் பார்ப்போம். பிஜேபியை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? அவங்க வந்து 198 லட்சம் கோடி, எவ்வளோ? 197 போட்டுங்க, 200 ரவுண்ட் ஆக்கிங்க. ஸோ 200 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அதில் ஒரு 10 லட்சம் இவங்க யார்? திமுக தரப்பில். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கூட இருக்கலாம். கடன் வாங்கி இலவசங்களை மக்களுக்கு கொடுக்கணுமா? இலவசம்ன்றதுலமா இப்போது சில நேரம் நீங்கள் அதை இலவசமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு உபரி வருமானம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் என்னங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு. 4 பிள்ளைங்கன்னா 2 பெண் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் வந்து அவர் நிறைய லேண்ட் இருக்குது, அடிக்கடி அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுவார். அவர் அடிக்கடி லேண்ட் சேல் பண்ணுவார். வந்து அவருக்கு சில தொழில்கள் இருக்குது. அந்த தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாரு. அந்த டெவலப் பண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்குது. சாதாரண தொழில் தான், அந்த தொழில் டெவலப் ஆகுது. திடீர்னு இடங்களை விற்பார். திடீர்னு ஒரு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவார், அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவார், பையனுக்கு கல்யாணம் பண்ணுவார் திடீர்னு. இப்படி வந்து ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் நானே கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க நல்ல இடம், அது நல்ல வேல்யூவான இடம், அதை விற்றுட்டீங்க, இதை விற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை சார், வீட்டில் பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, மகளுக்கு கல்யாணம் அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் வந்து சரி சார் அது கடன் ஆகிடுச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்கிறார், ஒரு பக்கம் கடன் ஒரு பக்கம் ஆகிடுச்சு, சரி அதை விற்றும் கடன் அடையலைங்க, என்னங்க நீங்கள் அதை விற்று கூட கடன் அடையலைங்க, இன்னும் கடன் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணணும் ரைட்டு, அதுக்குன்னு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி சொன்னால் இவ்வளோ கடன் ஆகிடுச்சுன்றீங்க. ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக பில்டிங்கெல்லாம் கட்டி ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் சாதாரண சின்ன ஒரு 10 ரூமில் வச்சுருந்தீங்க, இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங்கில் கட்டிருக்கீங்க. இன்னொரு பக்கம் என்ன சார், கடன் ஒரு பக்கம் இருக்கும் சார், இன்னொரு பக்கம் வந்து நம்ம டெவலப்மெண்ட் இருக்கணும் சார். எல்லா டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு சார். நான் வந்து 2 முறை தாத்தா ஆகிட்டேன் சார், 2 முறை தாத்தா ஆகிட்டேன். ஒரு மகனுக்கும் குழந்தை பிறந்துச்சு, ஒரு மகளுக்கும் குழந்தை பிறந்துச்சு. இப்போ குடும்பத்தோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு சார். 2 வந்து ஒரு மருமகன் வந்தாச்சு, 2 பேரப்பிள்ளைகள் வந்தாச்சு. இது பாருங்கள், இந்த கட்டடம் பெருசாக இருக்குது. கடன் ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது சார், 15 லட்சம் கடன் இருக்குது சார். கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஃபேமிலி டெவலப் ஆகிடுச்சு சார். சின்ன உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன், இப்போ புரியுதுங்களா? நீங்கள் இதை மட்டும்தான் பார்க்குறீங்க. நேற்றைய தினம் வந்து அண்ணன் ராதாரவி அண்ணன் கிட்ட ஒரு நேர்காணல், ஒரு தம்பி நேர்காணல் கேட்குறாரு. இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு ஒரு தொகையை வாங்குறீங்களே, இது வந்து பலரும் வந்து அதிருப்தி வைக்கிறாங்க. இந்த தொகையை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கூடாதா, அல்லது இந்த தொகையை வந்து கொண்டு வந்து கொடுக்குறவங்க வந்து தாலியெல்லாம் விற்று நகையெல்லாம் விற்று இது கொண்டு வந்து இதுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, அதாவது இந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து கட்டணம் செலுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நகையை வச்சு மெம்பர்ஷிப் வர சொல்கிறாங்க, ஆனால் அந்த நகையை மீட்டினதுலாம் சொன்னாங்களா, அதாடி நகையெல்லாம் வாங்கினதுலாம் சொன்னாங்களா, மெம்பர் ஆகும்போது கொண்டு வந்து நகையை வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மெம்பர் ஆன பிறகு டப்பிங் பேசி நகையை வாங்கினதுலாம் சொல்கிறாங்களா, நகையை மீட்டதெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னார். அதனால் இது வந்துமா இந்தியாவே கடன் வாங்குது,
தமிழ்நாடும் கடன் வாங்குது. ஸோ கடன் தொகையை வச்சு நீங்கள் வந்து இப்போ கடன் தொகை ஒரு பக்கம் ஆச்சுங்க, இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட்டே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நான் இந்த 4.5 வருஷத்தில் நான் பார்க்குறோமா பரவாயில்ல, நான் மாவட்டங்களில் வந்து நான் பயணிக்கிறது சரிங்களா. அது சில நேரங்களில் பஸ்ஸில் பயணிக்கிறேன், சில நேரங்களில் காரில் பயணிக்கிறேன், ஏன் சில நேரங்களில் டூ வீலரில் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டேட்டில் இருந்து நான் டூ வீலரில் கூட போயிடுறேன். இப்போ வேலூர் போனால் டூ வீலரில் போயிடுவேன், கடலூர் வரைக்கும் கூட நான் டூ வீலரில் தான் போகிறேன், சில நேரத்தில் காரில் போகிறதுல காரில் போகிறேன், பஸ்லேயும் போகிறேன். பரவலாக வந்து இந்த 4.5 வருடங்களில் வந்து டெவலப் ஆகிருக்கு. இது நான் ஏதோ திமுகவுக்கு சொம்பு அடிக்கணும், சொம்பு தூக்கணுன்றதுக்கெலாம் நான் சொல்ல, டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதே சமயத்தில் 10 லட்சம் கோடி கடனும் ஆகிருக்கு. இதை நீங்கள் கேட்க போனீங்கன்னா திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லி கேட்டால் மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, இங்கேருந்து ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க கொடுக்கலன்னு வருது. ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த எடப்பாடி அவர்களுக்கு தெரியாத ஒன்று புதுசாக சொல்லிட போகிறதுல தெரிஞ்சிருக்கவனுக்கு கடன் சுமை கடன் வாங்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா நேரடியாக தமிழ்நாடு அரசு வந்து வாங்கிட முடியாது. வயா சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியாக தான் வரணும், நேரடியாக வந்து கடன் வாங்கிட முடியாது. அதுக்கு சில ஒரு ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. மத்திய அரசு வழியாக தான் அந்த கடன் தொகையை வரணும், அங்கேருந்து சில கன்கரன்ஸ் ஆனால் தான் வர முடியுமே தவிர நேரடியாக அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் மத்திய அரசு தெரியும். அதனால தான் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமாக பேசவே மாட்டாங்க பிஜேபி தரப்பில். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க இப்படி ஒரு கேள்விப்படும், நம்ம அப்படி கேள்விப்படும். 200 லட்சம் கோடி கடன் எப்படி ஆச்சு மத்திய அரசுக்கு, இத்தனைக்கு நாங்கள் ஜிஎஸ்டிலாம் கூட கொடுக்குறோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறோம், எங்கள் ஜிஎஸ்டி வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லை ஜிஎஸ்டிக்கு, அப்புறம் இங்கேருந்து ஆள் அனுப்புவாங்க. யார் பிடிஆர் பழனிவேல் தேஜனா அனுப்புவாங்க. அதனால் அவங்க வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த நிர்மல்குமார் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு இந்த 2 மாதம் தான் இருக்குது. தேர்தலுக்கு இந்த 2 மாதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியாவது மக்களுக்கு பயனளிக்கிற திட்டத்தை தான் கொடுப்பாங்க. அதனுடைய வீச்சு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபாய் விழுந்துச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துச்சான்னு தெரியல, 5000 ரூபாய் வந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் விழுந்துருச்சு. அப்போது மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் சொல்லலாம். இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனளிக்காத வந்து ஒரு பட்ஜெட் இருக்காது. ஆனால் அந்த பட்ஜெட் குறித்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணணும், அதுக்கான வாய்ப்பு வரும்போது பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் கேட்டால் போகிற போக்கில் வந்து இந்த மேனா என்ன சொன்னார், மேனா மினிக்கி அந்த வார்த்தையே அந்த சொல்லாடலே இதுக்கு பொருத்தம் கிடையாது. உப்பு இல்லை காரம் சொல்கிறது உணவு ஒப்பிட்டு. காரணம் என்னென்னா இதில் என்னங்க சாராம்சம் இருக்குது, ஒரு இதுவாகவே இல்லை கேட்டால் வந்து ஒரு சுவையாக இல்லை அப்படின்னு சொல்கிறது அது வேறு, உணவை ஒப்பிட்டு சொல்கிறது வேறு. இது வந்து அவங்களுடைய நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் வந்து அதை வந்து ஒரு நகைச்சுவையாக வந்து இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாதுப்பா, உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது. பட் மேனா மினிக்கின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பெண்கள் குறித்து தான் சொல்கிறது. நீங்கள் கூகுளில் போட்டால் கூட அதான் வருது. கூகுளில் இப்போ போய் பார்த்தேன், மேனா மினிக்கின்ற அதுக்கு பொருளே என்னென்னா, ஏன்னா நமக்கு அரசியல் கொஞ்சம் தெரியும், அப்படி இப்படி கொஞ்சம் தெரியும், பட் இருந்தாலும் கரெக்டாக போய் தெரிஞ்சுக்கலாம்னா மேனா மினிக்கி பட்ஜெட்னு எடப்பாடி சொல்கிறார்ல, மேனா மினிக்கின்னு சொல்கிறதே வந்து கொங்கு பெல்ட்டில் அந்த அதாவது சிங்கார் சீட்டுக்கு போகக்கூடிய வந்து ஒரு போலியான ஒரு பெண்ணைத்தான் அப்படி சொல்லுவாங்க. இது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு சொல்லாக தான் வந்து அதில் நான் சொல்லலை, கூகுள்லேயும் அதான் சொல்லியிருக்கு. பென் கிளிட்ஸுன்னு சொல்லி வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஆங்கிலத்தில் பென் கிளிட்ஸுன்னு வருது. பட் அது பெண்ணுன்றதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது வந்து எந்த பெண்ணை எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேனா மினிக்கின்றதே வந்து பெரும்பாலும் பெண்களை தான் சொல்லுவாங்க. ஆண்களை எங்கேயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? நல்லா வந்து பந்தாவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, பந்தாவாக கட்டினா. பெரும்பாலும் மேக்கப் குறித்து அலங்காரம் குறித்த வார்த்தை தான் அது. மேனா மினிக்கின்றது அலங்காரம் குறித்த வார்த்தைன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அலங்காரம்ன்றது யார், பெண்கள் தான் பண்ணிப்பாங்க. ஆண்களில் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறவங்க கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை வந்து இந்த சொல்லாடலை வந்து பயன்படுத்தாமல் தவிர்த்து இருக்கலாம். அதுக்கு வேறு வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஒரு மேல்பூச்சாக இருக்குது இந்த பட்ஜெட்டில், வெறும் கவர்ச்சிகரமான திட்டங்களாக இருக்க தவிர எதுவுமே ஆக்கப்பூர்வமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் கேட்டால் சொல்வார், நான் யதார்த்தவாதி, நான் விவசாயி, நான் வந்து என் மண்ணிலேருந்து வரக்கூடிய வார்த்தை அது அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொருத்தமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் வந்து இனிமேல் இதை மற்றவர்கள் இந்த வார்த்தையை எப்படி எடுத்துப்பாங்கன்றது தெரியல. ரொம்ப இது ஒரு லோ கிளாஸ் வார்த்தைன்னு சொல்லுவாங்கள்ல, சாதாரண மக்கள்கிட்டேருந்து, சாதாரண மக்கள்ன்றதை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் வந்து
ஒரு கீழான மக்கள் வந்து பயன்படுத்தான். ஒரு பெண்ணை குறித்தோ அல்லது வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து தான் இந்த மேனா மினிக்கின்ற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். பார்க்கலாம், இதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நம்ம பார்வைக்கு தான் தவறாக தெரியுதா, இல்லை மற்றவர்கள் பார்வைக்கு சரியாக தெரியுதான்றதை பார்க்கலாம். இது போன்ற வார்த்தைகளை வந்து ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தவங்க பயன்படுத்துறது அவ்வளோ சரியானதாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் குறித்தும் பட்ஜெட் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.